வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க பட்டாணி பன்னீர் போட்ட கிரேவிங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பச்சை பட்டாணிங்க, ஒரு 2 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி எடுத்துங்க. உப்பு போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கனாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 3 தக்காளி, ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை 2 கலந்து கூட போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம்லாம் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விடணுங்க, வணக்கி விடணும். பார்த்திங்கன்னா இது வணக்கும் போது முக்கியமான இது என்னென்னு பார்த்திங்கன்னாங்க, இது எதுவுமே வந்து கலர் மாறாமல் வணக்கணுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க வெங்காயம். ஏன்னா கலர் மாறினா அந்த கிரேவியோட கலர் வந்து மாறிடுங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி வரும். அதனால் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இதை எடுத்து வச்சுட்டுங்க. அப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறங்க நெகுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. திப்பியாக அரைச்சோமாங்க கிரேவியில் அப்படி திப்பியாக திரிங்கனால நெகுன்னு நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சி வச்சுட்டு பன்னீருங்க ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா க்யூபாக கட் பண்ணிக்கலாங்க. இது வீட்டில் செஞ்ச பன்னீராகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதெல்லாம் இருக்கலாங்க. தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா 2 க்யூப் பட்டர் போட்டுங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை போட்டு நல்லா பெரட்டி விடணுங்க, டோஸ்ட் பண்ணுங்க. இந்த பன்னீரோட பக்குவம் என்னென்னு பார்த்திங்கன்னாங்க, போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இல்லை எடுத்துடலாங்க. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னாங்க பார்த்திங்கன்னாங்க வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். மொறுமொறுன்னு வந்தவைங்க நம்ம கிரேவியில் போட்டோமா அது வந்து இந்த கிரேவி வந்து உள்வாங்காது. அதனால் லைட்டாக போட்டு அந்த மேலே மட்டும் ஒரு கோட்டிங் வந்து இது வந்தால் போதுங்க. அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். குழம்புல போடும்போதுங்க குழம்புல இருக்கிற அந்த கிரேவியும் இதுவும் ஒன்றா சேர்ந்து வரும். இல்லைன்னா இது வந்து இந்த கிரேவியோடு ஒட்டாமல் தனியாக வராப்பில் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துங்க, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுங்க, அதை எடுத்து ஊற்றிட்டுங்க. அது மிக்ஸி கழுவுன தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. இது ஈஸி மெத்தடுங்க. பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் அது தகுந்த உப்பு, கொஞ்சோண்டு வந்து வரமிளகாய் தூளுங்க. இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. அப்புறம் வந்து வெண்ணெய், வீட்டில் செஞ்ச வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கலாங்க. அதை போட்டு குக்கரில் போட்டு ஒரு 2-3 சவுண்டு விட்டுடலாங்க. இந்த வெண்ணெயும் நல்லா மெல்ட் ஆகி வருங்க. இதுவும் வந்து நல்லா இதாகும், நல்லா சேர்ந்து வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த கிரேவி வெந்துருச்சுங்களா, இல்லை பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் கக்கி வந்திருக்கு. எண்ணெய் பட்டர் போட்டு ஊற்றினோம் இல்லைங்களா, அதெல்லாம் கக்கி வந்திருக்கு. இப்போ சிம்மில் வச்சுட்டுங்க. இதுக்கு வந்து சீரகத்தூள் தான் ஹைலைட்டுங்க. சீரகத்தூள் போடும்போது அது தனி அரோமா இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோங்க இல்லைங்களா, அது உப்பு போட்டு வேக வச்சோம். அதனால் அந்த உப்புக்கு போடும்போது அது கணக்கு பண்ணிக்கணுங்க. உப்பு போட்டு பட்டாணி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க. அதை எடுத்து போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வந்து பட்டாணியும் இந்த கிரேவியும் நல்லா சேர்ந்து வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, பன்னீர் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, அதுவும் வந்து இப்போ வந்து இந்த கிரேவியில் போட்டுடலாம். கிரேவியில் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பன்னீர் தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பான்ச்சாக இருக்கும். அந்த குக்கரில் வேகும் போதுக்கு முன்னாடியே இந்த பட்டாணி இதுவும் போட்டோம்மா பட்டாணி கொலன்னு போயிடுங்க. பன்னீர் நல்லா மாதிரி ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த கிரேவி வெந்ததுக்கப்புறம் குக்கரில் வெந்ததுக்கப்புறம் தான் இதை எடுத்து போடணுங்க. பட்டாணியும் பன்னீருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அது வேகும் போதே கொஞ்சோண்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாங்க. இது அவ்வளோ ஹெவியாக தேவையில்லைனாங்க நம்ம கார்னிஷிங்க்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இது சப்பாத்திக்கு இல்லை பூரிக்கும் நல்லாயிருக்குங்க, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா பெருசாக வந்து நம்ம வந்து இது வந்து காரம் சேர்த்துறதில்ல. வேணுன்னா ஒரு பிஞ்ச் அளவு இந்த கிரேவிலேயே கொஞ்சம் வேகும்போது ஒரு பிஞ்ச் அளவு சுகர் சேர்த்திக்கலாங்க. இல்லை சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடுவாங்கன்னா சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு கிரேவிங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ ரிச்சாகவும் இருக்கும். அது நல்லா க்ரீமியாக இருக்குங்க. மின்னு க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பட்டர் போட்டிருக்கோம். அப்புறம்